இதுதான் நாம் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாள், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன். பைபிளை தூக்க நீ மறந்தா உன் பிள்ளைய தூக்க கர்த்தர் விட்டுருவார். இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை வாசிக்காம பிள்ளைகளை நடுத்தேர்ல விட்டுருக்கீங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறதை சொல்லுகிறேன். வேதத்தை தூக்க பெற்றோர்கள் மறந்து போகிறீர்கள். வேதம் எவ்வளவு பொக்கிஷம் என்பதை உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. வேத தூக்க நீ மறந்தாள், உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேன், உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். உன் பிள்ளை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்க கூடாதா? நீ சம்பாதிக்கிறதுனா யாருக்கு சொல்லுங்க? உங்கள் சம்பாத்தியம் யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? உங்களுக்காக சம்பாதிக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கிறீங்க. ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சேர்த்து வைக்கிறத விட இன்னொன்னு சேர்த்து வைக்கதான். நீ வேதத்தை தூக்கினா உன் பிள்ளைகளை நான் தூக்குவேன். வேதத்தை தூக்கி பழகுங்க, வேதத்தை வாசிக்க பழகுங்க, வேதத்தை நேசிக்க பழகுங்க, வேதத்தோடு உறவாட பழகுங்க. வேதத்தை நீ தூக்கவில்லை என்னால்